السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு துஆ. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் நீக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மிகச்சிறந்த ஒரு துஆ. அல்லாஹும்ம ஃபிர் ذنبي وطهر قلبي وحسن فرجي. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஃபிர் ذنبي وطهر قلبي வஹஸின் ஃபர்ஜி. யா அல்லாஹ், எனது பாவத்தை மன்னிப்பாயாக, எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, எனது வெட்கத்தை பாதுகாப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 256வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.